வாய் சரியில்லைன்னா உங்க ஹார்ட்டுக்கு டேஞ்சர். என்ன ப்ரோ ஷாக் ஆயிட்டீங்களா? கரெக்ட் தானே. வாயில கம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கம்ஸ்ல இருக்க பாக்டீரியாஸ் உங்க பிளட்ல கலந்து ஆர்ட்ரிஸ் மூலமா ஹார்ட் வேல்வ்ல போய் லாட்ஜ் ஆகுது. அந்த ஹார்ட் வேல்வ்ஸ்ல அது ரேபிட் மல்டிப்ளிகேஷன் அந்த பாக்டீரியா ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் தான் ஹார்ட்ல இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டியட்டிஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கம் இன்ஃபெக்ஷன் மூலமாக உங்கள் ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் சொல்கிறாங்க உங்கள் கம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா 20 to 30% ஆஃப் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் ஆர் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஹார்ட்டை பார்த்துக்க நினச்சிங்கன்னா, ஒரு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் டென்டிஸ்ட்டை அணுகுங்க. 10 மாதம் இல்லை 12 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஸ்கேலிங் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க.